வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை கிராம பண்ணையாளர் பி. காந்திமதி. இவர் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலோடு பண்ணை குட்டை அமைத்து பல்வகை நன்னீர் மீன்களை வளர்த்து பண்ணை சார்ந்த தொழிலினை மேற்கொண்டு வருகிறார். அவர் பெற்ற தொழில்நுட்ப உதவிகள், மீன்வள கல்வி ஆகியவற்றினை கேட்டபோது பண்ணைக்குட்டை வெட்டணும்னு ஒரு ஆசைப்பட்டோம். எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டிக்கிறீங்களான்னு கேட்டாங்க 100 நாள் திட்டத்தில். நாங்கள் அதை வெட்டி கொடுங்க சார் சொன்னோம். அவங்க எங்களுக்கு பண்ணைக்குட்டை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்காண்டி 100 நாள் வேலையில் அவங்க ஒரு 2 மாதத்தில் மீன் குஞ்சு கொண்டாந்து விட்டாங்க சார். பண்ணைக்குட்டை அமைக்க ஏற்பாடு பண்ணிவிட்டு சூரக்கோட்டைக்கு போனோம் சார். சூரக்கோட்டை சார் எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, மீன் வளர்ப்பு பயிற்சி கொடுத்தாங்க. எப்படிம்மா செய்யணும், இதை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லி தந்தாங்க சார். சரி சார் அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமாகவே நாங்கள் பண்ணைக்குட்டை அமைச்சோம். அப்புறமா அவங்க எப்படி பராமரிக்கணும், என்ன தீவனம் போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் அதேமாரி பராமரித்தோம். நெல்லோட அதிக லாபம் எங்களுக்கு மீன் வளர்ப்பில் கிடச்சிச்சு. அதைப்படி மற்றவங்களும் எங்களை பார்த்து மீன் வளர்ப்புக்கு தொடர்ந்து அதை செய்யணும், செயல்படணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்றோம் சார். நாங்கள் பாக்கி 4 சைடும் தென்னம்பிள்ளை வச்சுருக்கோம், வாழை வச்சுருக்கோம், செடிகள் போட்டிருக்கோம், காய்கறிங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டிருக்கோம் சார். அது எங்களுக்கு நாங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் நாங்களே அது சொந்தமாக விவசாயம் பண்ணுறோம். அதனால் வேண்டி எங்களுக்கு அதிகம் லாபம் தெரியுது சார். இந்த மீனை நாங்கள் கிராமத்திலே எங்கள் மூலியமாகவே விற்றுருவோம். எங்களை போல் மற்றவங்களும் இந்தமாரி செயல்படுத்தணும், மீன் குட்டை வெட்டணும், அதிக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் சார். மேலும் விவரம் பெற பி. காந்திமதி அவர்களை 09944827693 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மழைக்காலங்களில் செம்மறி ஆடுகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் விரிவாக்க கல்வி மையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சி. மணிவண்ணன் பண்ணையாளர்களுக்கு விவரிக்கின்றார். பொதுவாக செம்மறி ஆடு வளர்க்குற நாம் பெரும்பாலும் ஆடுகளை மேய்ச்சி வெளிப்பகுதியில் தான் மேய விட்டு வளர்க்குறோம். ஆனால் இந்த மழை காலத்தில் நமக்கு மேய்ச்சலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மேலும் பலவித பாதிப்புகளும் ஏற்படும். இது நம்ம வருஷம் சந்திக்கிட்டு வர பிரச்சனை தான். ஆனால் நம்ம குறிப்பாக இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் எப்பயுமே. ஏன்னா எதுக்குமே ஒரு தீர்வு உண்டு. மழை வந்தால் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. முறையான பராமரிப்பு முறையை பின்பற்றினோன்னா நிச்சயம் நம்ம செம்மறி ஆடுகளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியும். செம்மறி ஆடுகளை மேய்ச்சிட்டு போகும்போது குறிப்பாக மழை நேரங்களில் இடி மின்னல் தாக்கம் அதிகமாக இருக்கும். பட்டியில் ரொம்ப நெருக்கமாக அடைச்சி போட்டிருந்தோன்னா ஒன்று மேலே ஒன்று மிரண்டு விழுந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு அதுக்கு போதுமான இடவசதி விட்டு கொஞ்சம் நல்லா அது
இயல்பாக நிற்கிற மாதிரி நம்ம இடவசதி கொடுக்கணும். அடுத்ததாக மின்சார கசிவுங்கிறது நம்ம சந்திக்கிற பிரச்சனை தான். மழை நேரத்தில் மனிதர்களே பலவித உயிரிழப்பு ஏற்படுது. அதனால் நம்ம ஓட்டிகிட்டு போகும்போதும் சாலையில் செல்லும் பொழுதும் இல்லை நம்ம வீட்டுக்கு அருகாமையிலையும் மின்சார ஒயர்களை கவனித்து அதில் எதுன்னு பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதை நீக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்ணணும். நம்ம இதை தாண்டி போயிடலாம், இது ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற நினைப்பெல்லாம் வச்சுக்கக்கூடாது. உடனே அதை சரி பண்ணிடணும், அந்த இடத்த விட்டு விலகிடணும். இந்த முறையும் முக்கியமானது. செம்மறியாடுகளை பாதிக்கக்கூடிய நோய்களில் குறிப்பாக சொல்லக்கூடியது வந்து நீலநாக்கு நோய், அடைப்பான் நோய், ஆட்டு கொள்ளை நோய், துள்ளுமாறி நோய், குழம்பு அழுகல் நோய், அப்புறம் புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்களில் ஈ மொச்சு அதன் மூலம் புழுக்கள் உருவாகி அது கஷ்டப்படுறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுது. முதலாவது நான் சொன்ன அந்த நீலநாக்கு நோய் வந்து மழை நேரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளில் உருவாகிற அந்த கூலிகாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொசு வந்து கடிப்பதன் மூலம் அந்த வைரஸ் வந்து அந்த ஆடுகளுக்கு பரவுது. நீலநாக்கு நோயில் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் வந்து வாயில் கொப்புளங்கள் இருக்கும், நாக்கு வந்து நீல நிறமாக மாறிடும். இதனால் அது நீலநாக்கு நோயின்னு பெயர் பெற்றது. இந்த நீலநாக்கு நோய் பாதித்த ஆடுகளில் குழம்புலையும் புண்கள் ஏற்பட்டு நொண்டும். இந்த நீலநாக்கு நோயை வந்து வருமுன் காப்பது ரொம்ப நல்லது. வருமுன் காக்க என்ன பார்க்கணுன்னா, இதுக்கு முறையாக நம்ம மழை காலத்துக்கு முன்னாடி தடுப்பூசி போடணும். பாதிக்கப்பட்ட ஆடுகளுக்கு வந்து கிருமி நாசினி கொண்டு வாயை சுத்தம் செய்யுது, காலை சுத்தம் செய்யுது, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை கொடுத்து நம்ம சரி செய்யலாம். ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்பொழுது மருத்துவருடைய ஆலோசனை நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து அடைப்பான் நோய். இந்த அடைப்பான் நோய் வந்து மண்ணிலே அந்த அடைப்பான் கிருமியினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கால்நடைகளுக்கு வந்து அதிகமாக இது பரவுது. இந்த அடைப்பான் நோய் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டோன்னா நிச்சயம் அதுக்கு வராது. அதனால் மழைக்கு முன்னாடி நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். அடுத்ததாக ஆட்டுக்கொள்ளை நோய். ஆட்டுக்கொள்ளை நோய் வந்து சிறிதளவு பாதிப்பை நம்ம செம்மறியாடுகளுக்கு ஏற்படுத்துது. செம்மறியாடுகளில் வந்து ஆட்டுக்கொள்ளை நோய் வந்து தவிடு போன்ற சில கொப்புளங்கள் வந்து வாயில் இருக்கும், தண்ணியாக கழியும், ஜுரம் இருக்கும். இதெல்லாம் வரும்பொழுது முறையான சிகிச்சையை உடனே கொடுக்கணும். இதை வருமுன் காப்பது போல் இதுக்கும் தடுப்பூசிகள் இருக்கிறதுனால நம்ம மழைக்கு முன்னாடி இதற்கான தடுப்பூசியை போட்டுக்கணும். அடுத்தது துள்ளுமாறி நோய். துள்ளுமாறி நோயினாலையும் பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த துள்ளுமாறி நோய் வந்து ரொம்ப நேரம் நம்ம மேய விடுறதுனால அதிகமாக புற்களை தின்னும் பொழுது அது வயிற்றில் ஒரு நச்சு உருவாகுது. அதனால் அந்த நச்சு வராமல் இருக்க மேய்ச்சல் நேரத்தை குறைச்சோன்னா நம்ம நிச்சயம் துள்ளுமாறி நோய் வராமல் தடுக்கலாம். இதுக்கு தடுப்பூசியும் இருக்குது. 3 மாத குட்டியாக இருக்கும்போது போட்டுக்கணும். திரும்ப 21 நாளில் ஒரு தடுப்பூசி போட்டு அடுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும். குழம்பு அழுகல் நோய், இதுக்கு வந்து சேரில் நம்ம அடிக்கடி அதை விடுறதுனால தான் வருது. அதனால் குழம்பு அழுகல் நோய்க்கும் கிருமி நாசினி கொண்டு தினம் சுத்தம் செஞ்சுட்டே வந்தோம்னா அந்த நோயிலேருந்து அதை பாதுகாக்கலாம். மேலும் ஈ மொய்த்த புண்களை வந்து புழுக்கள் எடுப்பதுக்கு டர்பெண்டனை பயன்படுத்தி எடுத்துகிட்டு ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுக்கலாம். அதில் போதிய இடவசதி, போதிய தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் செஞ்சோன்னா நிச்சயம் செம்மறியாடுகள் வந்து நோய் இல்லாமல் பாதுகாத்து அதிக லாபம் பெறலாம். மேலும் விவரம் பெற டாக்டர் சி மணிவண்ணன் அவர்களை 09841170805 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.